எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே மல்லிகைப்பூ செடியில் கொத்து கொத்தாக பூக்கள் எப்படி பூக்க வைக்கிறது, ஒரு மல்லிகைப்பூ செடியில் கிலோ கணக்கில் எப்படி பூ எடுக்கலாம் அப்படின்ற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போய் நர்சரியில் செடி வாங்குறவங்களும் சரி, வீட்டிலையே செடி வாங்கி வச்சுருக்கவங்களும் சரி, இப்போ புதுசாக பூ வாங்கி வச்சுருக்கவங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணாலே, நர்சரியிலேருந்து இப்போ வாங்கி வச்சவங்க மட்டும் இல்லை, வீட்டே ஆல்ரெடி இந்த மாதிரி உங்கள்கிட்ட பூ இருந்தது, இந்த செடி இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நர்சரியிலேருந்து வாங்கி வைக்கிற செடி நாட்டு கண்டு, ஹைப்ரிட் கண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நாட்டு கண்டு தான் சொன்னேன், செடி கிடையாது. நாட்டு கண்டுலேயே ஹைப்ரிட், அதுனா நிறைய பூக்கும். தோட்டத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாங்குறவங்க ஒரு செடியை நீங்கள் வாங்க போகும்போது இந்த மாதிரியான நிறைய ஃப்ளவர் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. நர்சரியில் மல்லிகை செடியில் பூவே இல்லாமல் தான் பாதி இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்காதீங்க. நிறைய ஃப்ளவர் வச்சுருக்க செடியாக பார்த்து வாங்கிக்கோங்க. மல்லிகைப்பூ செடியில் நம்ம எப்போயுமே பூ மொட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் போதே நம்ம பிடுங்கிடுவோம். பூவை பிடுங்கிட்டோம் அப்படின்னா பிடுங்கினதுக்கப்புறமா அந்த இந்த கிளைகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3-4 இலைகளை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு பூக்கள் நிறைய வைக்கும். பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் மல்லிகைப்பூ செடி ஓவர் ஹைட்டில் நம்ம வச்சு வளர்க்கக்கூடாது. நார்மல் ஹைட்டில் வச்சு வளர்க்கும் போது தான் உங்களுக்கு நல்லாவே பூக்கள் அதிகமாகவே கொடுக்கும். நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய ஹைட்டில் பிளான்ட் இருந்தாலும் ஒரு 6, 7, 8 ஹைட்டுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். இந்த மாதிரி ஹைட் இருந்தாலே ஓகே தாங்க. இந்த ஹைட்டை விடையும் கம்மியாக நம்ம வெட்டிடக்கூடாது. இந்த ஹைட்டுக்கு மேலேயும் நம்ம வளர விடக்கூடாது. இந்த ஹைட்டில் இருந்தால் தான் பூக்கள் நிறைய இடத்துல வைக்கிறதுக்கு யூஸாகவும் இருக்கும். அது நிறைய மொட்டுக்களும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அதிக நம்ம இடத்துல போகும்போது அதுகளோட சத்துக்கள் எல்லாம் அங்கே போகிறனால பூக்கள் கம்மியாக வரும். அதனால தான் இந்த மாதிரி ஹைட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர அந்த பிளான்ட்டை 1 இன்ச்சு அளவுக்கு கீழே இறக்கி வச்சு தான் ஊண்டணும். மேலோடி வச்சு ஊண்டக்கூடாது. நமக்கு நர்சரியிலேருந்து செடி வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிற செடியை வச்சு நம்ம பதியம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மகிட்ட நல்ல பூத்து முடிஞ்ச ஒரு கம்பில் நல்ல சைஸில் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு, கம்பு ரொம்ப தடிமனாக இருக்கணும். தடிமண் உள்ள கம்பை நம்ம எடுத்துக்கிறணும். ரொம்ப நைஸாக இருக்க கம்பை நம்ம எடுத்துக்கக்கூடாது. 4 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல செம்மண் கலவையில் எடுத்துட்டு நீங்கள் அந்த கட்டிங்ஸை நம்ம ஊண்டி வச்சுட்டு ஒரு இந்த வெயில் அதிகமாக படாத ஒரு ஷேடு ஏரியாவில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நாள்லேயே சூப்பராக லீஃபை அழகாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வீட்டிலேயே நம்ம பதியம் போட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய செடிகளை நம்மளாலே உருவாக்க முடியும். ஸோ நர்சரியில் போய் வாங்க விரும்பாதவங்க இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்க மல்லிகைப்பூ செடியில் இருக்க கட்டிங்ஸை எடுத்து வச்சாலே சூப்பராக நம்ம செடிகளை வளர்க்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு பதிவு என்னென்னு பார்த்து, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் நம்ம கிச்சனுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம பெஸ்ட்டான முறையில் வாங்கிக்கிற முடியும். உங்களுக்கு இந்த ஆப்பில் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் லிங்கை டச் பண்ணிவிட்டு ப்ராடக்டை செக் பண்ணி வாங்கிக்கலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ. கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் மல்லிகைப்பூ பூத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து பூவை பிடிங்கி எடுத்துருவீங்களே தவிர அந்த இடத்த கட் பண்ணி விட மாட்டீங்க. கட் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ பூத்ததுக்கப்புறமா அப்போ தான் உங்களுக்கு நல்ல பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். வாங்கி வச்சுருக்க செடியில் 1 வருஷங்கள்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதிலேருந்து ஏகப்பட்ட பூக்களை நம்ம பிடுங்கிக்கிட்டே இருக்கலாங்க. மேக்ஸிமம் நர்சரியில் போய் செலக்ட் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி நிறைய பூக்கள் உள்ள மல்லிகைப்பூ செடியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நர்சரியிலலாம் இப்போ 30 ரூபா 40 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ செடி தாராளமாக விற்கிறாங்க. தண்ணியெல்லாம் மல்லிகைப்பூ செடிக்கு நல்லா தாராளமாக விடுங்க. ஸோ இதுகளுக்கு மந்த்லி 15 நாளுக்கு ஒரு முறை நல்ல உரங்கள் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வரும். ஸோ நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.